ஹோம்மேக்கர்ஸ் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் பிரியாணி. ஒரு கடாயில் நம்ம தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் பாஸ்மதி அரிசி சேர்த்து ஒரு 75% நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு அது காஞ்சதும் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு மிக்சியில் ஒரு கப்பு கொத்தமல்லி, புதினா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். மிளகாத்தூளையும் மஞ்சத்தூளையும் நான் இதோடையே சேர்த்துக்கிறேன். பண்ணதை இந்த மசாலா கூட இதில் சேர்த்துக்கிறோம். அதோட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரியும் போது 2-3 பச்சை மிளகா கீரி நான் சேர்த்துக்கிறேன். இது கூட தேங்காய் பால் விரலத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினதும் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ண ஏக்கை நான் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லா ஏக்கையும் சேர்க்க வேண்டாம், பாதி ஏக்கு மட்டும் போதும். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே குக் பண்ண வச்ச ரைஸில் பாதி ரைஸை மட்டும் நான் இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மீதி ரைஸ் மேலே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ஆயிலில் நல்லா டீப் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பாதி எக் இருந்ததில் அதை நீங்கள் மேலே எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு 10 மினிட்ஸை இது க்ளோஸ் பண்ணி அப்படியே ஸ்லோவில் வச்சு குக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி.